வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பன்முகத்தன்மையே இந்தியாவின் வலிமை. பிரணாப் முகர்ஜி குடியரசு நாள் உரை. ஏசுதாஸ் ஜக்கி வாசுதேவுக்கு பத்ம விபூஷன் விருது. சோவுக்கு பத்ம பூஷன், மாரியப்பனுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு. பீட்டா மற்றும் விலங்குகள் நல வாரியம் மனு. ஜம்மு காஷ்மீரில் திடீர் பனிச்சரிவு. ராணுவ அலுவலர் உள்பட 5 பேர் பலி. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 68வது குடியரசு நாளையொட்டி மக்களுக்காக தொலைக்காட்சியில் பிரணாப் முகர்ஜி உரையாற்றினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். தொழில்துறையில் சிறந்து விளங்கும் 10வது நாடாக இந்தியா விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் நாடு பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நமது நாடு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகளை வழங்கியுள்ளதாகவும் பிரணாப் முகர்ஜி கூறினார். We are today the fastest growing amongst the major economies of the world. We are the second largest reservoir of scientific and technical manpower, the third largest army, the 6th member of the nuclear club, the 6th member in the race for space. புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகர் KJ ஏசுதாஸ், ஜக்கி வாசுதேவ் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், மறைந்த சோ ராமசாமிக்கு பத்மபூஷன் விருதும், விளையாட்டு வீரர் மாரியப்பனுக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளன. குடியரசு நாளை ஒட்டி நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டன. இந்த ஆண்டு 89 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 7 பேருக்கு பத்மபூஷன் மற்றும் 75 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்ம விருதினை பெறுவோரில் 19 பேர் பெண்கள். தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகர் KJ ஏசுதாஸ், தமிழகத்தைச் சேர்ந்த ஜக்கி வாசுதேவ், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முரளி மனோகர் சோஜி, அறிவியல் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த உடுப்பி ராமச்சந்திர ராவ், மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மறைந்த தலைவர் சுந்தர்லால் பட்வா, மறைந்த மக்களவைத் தலைவர் PA சங்மா ஆகியோர் பத்ம விபூஷன் விருது பெறுகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த பத்திரிகையாளர் சோ ராமசாமி, ராஜஸ்தானைச் சேர்ந்த கிந்துஸ்தானி மோகன் வீணை கலைஞரான விஸ்வமோகன் பட் உட்பட 7 பேர் பத்மபூஷன் விருதை பெறுகின்றனர். 75 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த மிருதங்க கலைஞரான TK மூர்த்தி, பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற விளையாட்டு வீரர் மாரியப்பன், கலை இலக்கியத்துறையைச் சேர்ந்த மிக்கேல் டெனினோ, சமூக சேவைக்காக நிவேதிதா ரகுநாத் பிடே, மருத்துவத்துறையைச் சேர்ந்த மறைந்த டாக்டர் சுனிதி சாலமன் ஆகியோர் பத்மஸ்ரீ விருது பெறுகின்றனர். கிரிக்கெட் வீரர் விராட் கோலி, பார்வையற்றோர் கிரிக்கெட் அணி தலைவர் சேகர் நாயக், கேரளத்தைச் சேர்ந்த கர்நாடக இசை பாடகி பாரசாலை P. பொன்னம்மாள், பாடகி அனுராதா பட்வால், மக்களவை முதன்மைச் செயலர் TK விஸ்வநாதன், ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாகர், குத்துச்சண்டை வீராங்கனை சாக்சி மாலிக் ஆகியோரும் பத்மஸ்ரீ விருது பெறுகின்றனர். இந்த விருதுகளை வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்குவார். பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரபல கர்நாடக இசை மற்றும் திரைப்பட பின்னணி பாடகரான KJ ஏசுதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பத்மஸ்ரீ விருது பெற்றபோது அடைந்த போன்ற மகிழ்ச்சி தற்பொழுது அடைவதாக குறிப்பிட்டார். இசைத்துறையில் இளைய தலைமுறையினர் முயற்சி செய்தால் இதுபோன்ற பல விருதுகளை பெறுவது சாத்தியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு பத்மஸ்ரீ கிடைச்ச போது எப்படி இருந்தேனோ அதே ஒரு தெம்பு தான் இப்போ எனக்கு இருக்குது. ஏன்னா இதுதான் பெருசுன்னு சொல்லின்னு நான் அதை மறந்துருக்கக்கூடாது. பத்மஸ்ரீ கிடைச்சாச்சு, பத்மபூஷன் கிடைச்சாச்சு, இப்போ இது அது கொடுத்துருக்குன்னா அவங்க அதை என்னமோ நினச்சி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சிருக்கேன்னா, நீ இன்னும் முயற்சி பண்ணிட்டு உடனே ஸ்டாப் பண்ணிக்காத, இதெல்லாம் கிடைச்சாச்சுன்னு சொல்லி நான் எல்லாம் ஆச்சுன்னுங்கிற எண்ணமே கிடையாது எனக்கு. தம்பிங்க மாதிரி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க எல்லாம் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் அதை ரெக்கக்னிஷன் டெஃபினெட்லி வரும். அது இல்லாமல் நாம் லேஸாக நம்ம
எதையும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இல்லை படிக்காமல் சங்கீதத்தை நான் என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதம் படிச்சுட்டு தான் இருக்கு இப்போது. அப்போ அது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த அந்த பயணம் அந்த லேர்னிங் ப்ராசஸ் நம்ம வந்து விடவே கூடாது. பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கும் தமிழக பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் விருது அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானதை அடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர் விருது அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளும் முயற்சி செய்தால் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து பேராலிம்பிக்கில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அவங்க மேலே வரத்துக்கு ஊக்கமாக இருக்கும். நம்மளால முடியும், நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். தோல்வி கண்டு எல்லோரும் ஒதுங்கி போகக்கூடாது. என்றைக்காக இருந்தாலும் வெற்றி வரும், அதை நோக்கி தான் போகணும். அப்படி போனால் எல்லாராலும் முடியும். தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தை ரத்து செய்ய கோரி பீட்டா மற்றும் விலங்குகள் நல அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி கோரி தமிழகத்தில் ஒரு வாரமாக பெருந்திரள் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டத்தை தமிழக அரசு அண்மையில் பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தமிழக ஆளுநர் ஒப்புதலுடன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தை எதிர்த்து பீட்டா மற்றும் இந்திய விலங்குகள் நல வாரியம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள நிலையில் தமிழக அரசு சார்பில் மீண்டும் ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஜல்லிக்கட்டு தொடர்பாக 2016ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி பிறப்பித்த அரசாணையை திரும்பப் பெறுவதாக உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனுவை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. வரும் திங்கட்கிழமை அன்று இந்த மனுவும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நீதிமன்ற தீர்ப்புகளை மீறி இயற்றப்பட்ட தமிழக அரசின் சட்டம் செல்லாது என்ற வாதம் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. Several substantive grounds have been raised, including the fact that two detailed judgments cannot be violated or nullified by a state law unless and until the basis of the judgment is removed. That has not been done. There are diverse other constitutional grounds which have been raised. தமிழகத்தில் தேர்தலை சுமூகமாகவும் வன்முறையின்றியும் நடத்தியதற்காக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தேசிய விருது பெற்றார். தேசிய வாக்காளர் நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு தில்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தேசிய விருதை ராஜேஷ் லக்கானிக்கு வழங்கினார். கடந்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலை சுமூகமாகவும் அமைதியாகவும் நடத்தி முடித்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. தேர்தல் நடைமுறையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியதற்காகவும் ராஜேஷ் லக்கானிக்கு விருது வழங்கப்பட்டது. இது தவிர தேர்தல்களின் போது சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு தரப்பினருக்கும் பல பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் வறட்சிப் பகுதிகளை ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் அடுத்த ஒரு வாரத்தில் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மத்திய குழு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து மத்திய வேளாண் துறை செயலர் வசுதா மிஸ்ரா தலைமையிலான குழு கடந்த 21ஆம் தேதி தமிழகம் வந்தது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியை மத்திய குழு ஆய்வு செய்தது. இதேபோல் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருவண்ணாமலை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழு வறட்சி பாதிப்பு தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம், தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு வாரத்தில் தமிழக வறட்சி தொடர்பான அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குடியரசு நாள் விழா நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குடியரசு நாள் விழா நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தலைநகர் தில்லியில் விழா நடைபெறும் இடமான ராஜ்பாத்தில் இதற்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாளை காலை 9 மணிக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். குடியரசு நாள் விழாவில் பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்கின்றனர்.
தில்லி முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளன. குடியரசு நாள் பேரணி நடைபெறும் பகுதியில் வாகன போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குடியரசு நாள் விழாவையொட்டி சென்னை மெரினாவில் காவல்துறையினரும் மாணவ மாணவிகளும் பங்கேற்ற ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே குடியரசு நாள் விழா நடைபெற்றது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறையினர் அணிவகுப்பும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளையும் ஒத்திகை நடைபெற்றது. இதனை தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். இந்திய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காத்திட அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குடியரசு நாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு நாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் பல்வேறு சாதி மத இன மொழி வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர்கள்தான் என்ற அசைக்க முடியாத ஒற்றுமை இருப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர் தேச ஒற்றுமை, இறையாண்மை ஆகியவற்றை பேணி காத்து பல்வேறு துறைகளில் உள்ள ஊழல்களை களைந்திட மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த கால கசப்புகளை மறந்து வருங்கால இந்தியாவில் வன்முறை தீவிரவாதங்களை அடியோடு ஒழித்து சாதி மத இன மொழி வேறுபாடுகள் களைந்து பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரத்தை காத்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர் நாம் அனைவரும் இந்தியர் என்ற பெருமையுடன் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று கூறி இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் குடியரசு நாள் வாழ்த்துக்களை டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் திடீர் பனிச்சரிவால் ராணுவ முகாம் ஒன்று முழுவதும் புதையுண்டது. இந்த பனிச்சரிவில் ராணுவ அலுவலர்கள் உள்பட 5 பேர் பலியாகினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கந்தர்பால் பகுதியில் மலைப்பகுதியில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. இந்த பனிச்சரிவில் அப்பகுதியில் இருந்த ராணுவ முகாம் ஒன்று முழுவதும் புதையுண்டது. இதில் சிக்கியுள்ள வீரர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். ராணுவ அலுவலர் ஒருவரும் 4 ராணுவ வீரர்களும் பனிச்சரிவில் புதையுண்டு பலியாகியுள்ளனர். இந்த பகுதியில் மேலும் பனிச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளதால் எல்லையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவாவில் உள்ள வாஸ்கோடகாமா சிறையில் சிறை கைதிகளிடையே ஏற்பட்ட கலவரத்தில் ஒருவர் பலியானதுடன் சிறை காவலர்கள் பலர் படுகாயமடைந்தனர். கோவாவின் அருகே உள்ள மத்திய கிளை சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட 45க்கும் மேற்பட்டவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு பிரிவினர் சிறையின் சுவர்களை உடைத்து தப்பிக்க முயற்சி மேற்கொண்டனர். தகவல் அறிந்து வந்த சிறைத்துறை அலுவலர்கள் சிறை கைதிகளை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது சிறைத்துறையினருக்கும் கைதிகளுக்கும் இடையே கலவரம் மூண்டது. இந்த கலவரத்தில் சிறை கைதி ஒருவர் பலியானார். கலவரத்தை அடக்க முயன்ற சிறைத்துறை அலுவலர்கள் பலர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த சிறைத்துறை அலுவலர்கள் மற்றும் சிறை கைதிகள் சிகிச்சைக்காக கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளனை விடுதலை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வத்தை இது தொடர்பாக அவர் சந்தித்து முறையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அற்புதம்மாள் கடந்த 26 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் தனது மகனை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் 14 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை கிடைக்கப்பெற்ற பலர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரறிவாளனையும் விடுவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 26 வருஷமா என் புள்ள உள்ள இருக்கான்ப்பா, அதனால நீங்க சீக்கிரம் என் மகனை என்கிட்ட கொண்டு வந்து சேருங்கப்பா. அவர் கேட்டாரு என்ன செய்ய முடியுன்றதை நாங்கள் இது பண்ணுறோமா, நாங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். நிச்சயம் கூடிய விரைவில் இவங்களுக்காகவும் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இப்போ நான் மறுபடியும் இங்கேருந்து திரும்பி போகிறேன்ப்பா. இந்தியா வந்துள்ள அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார். அப்போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. புதுடில்லியில் நாளை நடைபெறவுள்ள குடியரசு நாள் விழாவில் பங்கேற்க அபுதாபி இளவரசர் இந்தியா வந்துள்ளார். அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பிரதமர் மோடி ஆகியோரை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு நல்லுறவு பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சென்னையில் மாணவர்கள் மீதான தாக்குதல் விசாரணை நடத்த மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கை.
விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர்கள், இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 5 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த குழுவின் அறிக்கை தேசிய மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்திடம் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கப்பட்ட பிறகு அதை சுற்றியுள்ள அடித்தள மக்கள், குறிப்பாக மீனவர்கள், தலித்துகள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உள்ளே புகுந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்து ஒரு ஜுடிஷியல் என்கொயரி, அதாவது ஒரு நீதித்துறை விசாரணை ஒன்று செய்யப்பட வேண்டும் எனவும், அதே போல அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பீடுகள் உடனடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு அவங்களுக்கான இந்த இழப்பீடுகளுக்கான தொகை உடனடியாக கொடுக்கணும். புதுச்சேரியில் 2 நாள் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஜல்லிக்கட்டு நடத்த சட்டம் இயற்றுதல் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தேதி குறிப்பிடாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரியில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளித்து சட்டம் இயற்றுதல், வறட்சிக்கு உரிய நிவாரணம் வழங்குதல், தேசிய தகுதி தேர்வில் இருந்து 5 ஆண்டுகள் புதுச்சேரி மாநிலத்திற்கு விலக்களித்தல் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் அவையில் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் தேதி குறிப்பிடாமல் கூட்டத்தொடரை அவைத் தலைவர் வைத்திலிங்கம் ஒத்திவைத்தார். கடந்த கால ஆட்சியில் குறைபாடுகளை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் என்ற அச்சத்தில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையை புறக்கணித்ததாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சுமூகமான முறையில் இந்த 2 நாட்கள் சட்டமன்றம் நடந்தது. உள்ள காரசாரமான விவாதம் இருந்தாலும் கூட அனைத்து தீர்மானங்களும் அனைத்து சட்டமும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் அரசு அவர்கள் அரசின் மீது கடந்த காலங்களில் உள்ள குற்றச்சாட்டுகளை, ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கேட்பார்கள் என்பதற்காக அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய நாடகம் ஆடிவிட்டு வெளியிலே சென்றிருக்கிறார்கள். புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் யானையை காட்டுக்கு அனுப்ப வேண்டுமென துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமியை அங்கு வைத்திருப்பதற்கு பதில் காட்டிற்குள் அனுப்ப வேண்டுமென துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அரசு தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். இதற்கு புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பேரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அரசு கொறடா அனந்தராமன், பீட்டா அமைப்பிற்கு ஆதரவாக கிரண்பேடி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி என்று சொல்லக்கூடிய யானையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை ஆளுநர் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் தமிழுடைய பண்பாட்டிற்கும் எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற மேதமும் ஆளுநர் அவர்கள் செயல்பாடு கண்டனத்துக்குரியது. அந்த லட்சுமி யானையை கவர்னர் அவர்கள் தன்னிச்சையாக பீட்டாவினுடைய வற்புறுத்தலில் அதை காட்டுக்கு விட சொல்லி இந்து அறநிலையத்துறைக்கு தானாக முடிவெடுத்து சொல்லியிருப்பது மிகவும் மனதுக்கு வருத்தத்தை அளிக்கின்றது. நம்மளுடைய பாரம்பரியத்தோடும் அவங்க மாற்று கருத்துக்களை கொண்டு சொல்லும்பொழுது அது விமர்சிக்க வேண்டியதாக இருக்குது. இது நான் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஜல்லிக்கட்டிற்காக போராடிய மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து வரும் 27ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் போராட்டம் நடைபெறும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திருநெல்வேலிக்கு வந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களுடன் சந்தித்து பேசினார். மாணவர்களின் தன்னெழுச்சியாக நடைபெற்ற போராட்டம் காரணமாகவே தமிழக அரசு அவசர சட்டத்தை பிறப்பித்ததாகவும், போராட்டம் நடத்திய மாணவர்களை தமிழக அமைச்சர்கள் சந்தித்து பேசியிருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மாணவர்கள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கண்டித்து வரும் 27ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே போராட்டம் நடத்தப்படும் என சீமான் அப்போது தெரிவித்தார். போராடுகிற பிள்ளைகள்கிட்ட ஒரு தடவை கூட ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு இடத்துல கூட பேசலையே. ஒரு அமைச்சர், ஒரு துறை சார்ந்த அமைச்சர், ஒரு கால்நடைத்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் யாராவது அந்த பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்கலாம்ல. பேசி அந்த போராட்டக்காரர்களுக்கும் அரசுக்கு இடையில ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணியிருந்தா தடியடி நடத்தி அடிச்சு நொறுக்கி இப்படி இந்த கலைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது?
தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள அனைத்து பயிர்களும் தண்ணீரின்றி கருகியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு பொய்த்து போனதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கிணறுகள் தண்ணீரின்றி வறண்டன. இதனால் பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கிணற்று பாசன பயிர்களாக நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் நீரின்றி கருகத் தொடங்கின. விவசாயிகள் வளர்த்து வரும் கால்நடைகளை கருகிய வயல்களில் மேய்ச்சலுக்கு விட்டு வருகின்றனர். விவசாயத்தை நம்பி வாழும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதால் உரிய இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்று மத்திய குழுவினருடன் கண்ணீருடன் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை வருமானு எதிர்பார்த்து கரும்பு நட்டுட்டுங்க. ஆனால் மழை ஏமாத்திருச்சு. ஒரு 35,000-40,000 ரூபாய் செலவாயிருச்சு. அதனால இது ஒட்டா போயிடுறதுக்கோசரம் நாங்கள் இந்த மாதிரி தண்ணி வேலை கொடுத்து வாங்கி பண்ணுறோம். அரியலூர் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நெல், மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்களை ஆய்வு செய்த மத்திய குழுவிடம் வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டதால் உடனே இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் நெல், சோளம், பருத்தி, கடலை உள்ளிட்ட பயிர்களை மழையை நம்பி விவசாயிகள் சாகுபடி செய்து வந்தனர். ஆனால் வரலாறு காணாத வகையில் கடும் வறட்சியின் காரணமாக பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட அம்மாக்குளம், சாத்தமங்கலம், வாரணவாசி உள்ளிட்ட பகுதிகளை மத்திய வேளாண்மை ஆராய்ச்சி அலுவலர் கணேசராம், இந்திய உணவுக் கழக துணை பொது மேலாளர் ஸ்ரீ ரத்னபிரசாத் உள்ளிட்ட அலுவலர்கள் பார்வையிட்டனர். வறட்சியின் காரணமாக வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்துவிட்டதாக தெரிவித்த விவசாயிகள் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பார்த்துட்டு போகிறாங்க சார். மாநில அரசு எங்களுக்கு ஏக்கருக்கு 3000 சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு உதவி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏக்கர் 25,000 நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். 3000 கொடுத்து வட்டி கூட பண்ண முடியாது சார். எங்களால் காப்பாற்ற முடியாது. கிட்டத்தட்ட 20 ஏக்கர் இது பண்ணி 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிவிட்டோம். ஏதோ பார்த்து தயவு பண்ணி நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணினாதான், இல்லைன்னா எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் தயவு பண்ணி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு மத்திய கவர்மெண்ட்டு, மாநில கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணினாதான் எங்கள் வாழ்வாதாரம் நாங்கள் காப்பாற்ற முடியும். சுத்தமாக எந்த இதுவுமே வெடியே இல்லை, காயும் கருவிடுச்சு எல்லாமே. இந்த செலவுக்காக ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இதிலிருந்து மீண்டு வரணும்னா மத்திய மாநில அரசு பெரிய ஒரு உதவி பண்ணணும், இழப்பீடு பண்ணால் தான் நாங்கள் மீட்டு வர முடியும். மத்திய குழுவிடம் நெல்லுக்கு ஏக்கருக்கு 25,000, அதே போல் கரும்புக்கு 40,000 வரையிலும், பருத்தி, சோளம் ஆகியவற்றுக்கு ஏக்கருக்கு 30,000 வரை வழங்க வேண்டும் என்று நாங்கள் மனுவிலே கொடுத்துள்ளோம். அதனை பரிந்துரை செய்யுமாறு இங்கே திருமாவளூர் பகுதி விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் குறைகளை கேட்காமல் சென்றதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் பருவமழை பொய்த்து போனதால் கடந்த சில மாதங்களாக விவசாய பயிர்கள் அனைத்தும் கருகி வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வேளாண்மை தேசிய கூட்டமைப்பு வளர்ச்சி மையத்தின் இயக்குநர் வசுதா மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக்குழுவினர் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டனர். இந்த மாவட்டத்தில் 2,51,051 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. மத்திய குழுவினர் விவசாயிகளையோ மக்களையோ சந்தித்து எதையும் கேட்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சில லத்தா போச்சு, தண்ணி வசதி கிடையாது, மழை பெய்யல, இதை வச்சு தான் நாங்கள் பிழைக்கணும். இந்த பொழப்பும் இல்லை, நின்று போச்சுங்க, காஞ்சி போய். இன்னும் குறை காலம் தண்ணி கூட குடிக்கிறது கூட எங்கள் என்ன பண்ணுமோ அப்படின்னு நாங்கள் பயந்துக்கிறோம். நீங்கள் தான் ஐயா இதெல்லாம் முடிவு பண்ணி எங்களுக்கு ஒத்து வச்சு எங்களுக்காக கொஞ்சம் பாடுபடணும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 72 வயதான பெண்ணை கொலை செய்து 40 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அறந்தாங்கி அருகே உள்ள களப்பக்காடு கிராமத்தைச் சேர்ந்த தக்ஷகரை என்பவரின் மனைவி பிளாகரின் என்பவர் கணவர் மறைவுக்கு பிறகு தனியே வசித்து வந்தார். இன்று மதியம் மகன் ஆல்பின் சாப்பாடு கொடுக்க சென்றபோது காயங்களுடன் பிளாரிகான் கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதுகுறித்து அறந்தாங்கி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் பலியாகினர். கார் ஓட்டுநர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை அருகே பாலநகர் பகுதியில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 அதே இடத்தில் பலியாகினர். விபத்தில் படுகாயமடைந்த கார் ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றதை அடுத்து மாடு வளர்ப்போர் மகிழ்ச்சி அடைந்தனர். எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு காரைக்குடி அருகே கல்லல் பகுதியில் இருந்து பட்டணம் வரையிலான 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது.
பல்வேறு பகுதிகளில் இருந்து 15க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பந்தயத்தில் கலந்து கொண்டன. இந்த போட்டியினை சாலையின் இருபுறங்களில் நின்றிருந்த ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு மாட்டு வண்டி பந்தயத்திற்கான தடை நீங்கியதை அடுத்து பந்தயம் நடத்தப்பட்டதால் மாடு வளர்ப்போர் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வரும் மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் நடத்தும் அலுவலரும் நீதியரசருமான எஸ். ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் எஸ். ராஜேஸ்வரன் செய்தியாளர்களுடன் பேசினார். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 2017-19ஆம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். தேர்தல் ராயப்பேட்டை உட்லண்ட்ஸ் திரையரங்கில் காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். நடிகர் சங்கத்தில் இருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ள விஷால் இந்த தேர்தலில் போட்டியிடுவது பற்றி நீதிமன்றம் முடிவு செய்யும் என்றும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். 5 மார்ச் 2017 எலெக்ஷன் நடத்துறதாக முடிவு பண்ணியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அன்று தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கொடுக்கப்படும் நாள் 27/1/17 காலை 11 மணி முதல் 3/2/17 மாலை 5 மணி வரை. மெம்பராக இல்லாதவர்கள் இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சில பேர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்க ஏதாவது கோர்ட்டு இப்போ உத்தரவு இருந்தால் தான் நாங்கள் எடுத்துக்க முடியும். சோமாலியாவில் தற்கொலை படை தாக்குதல், 13 பேர் பலி, பலர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.